வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் ஆல் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னோட அப்டேட்ஸ் ரெகுலராக கிடைக்கும். ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி ஹோம் கார்ட் 2024 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த மிஷன் லான்ச்டு பை த ஹெல்த் மினிஸ்ட்ரி டு ஸ்க்ரீன் பீப்புள் ஃபார் சிக்கல் செல் டிசீஸ்? ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரியால் லான்ச் பண்ணப்பட்ட மிஷன் ஃபார் ட்ரீட்டிங் த பீப்புள் ஆஃப் சிக்கிள் செல் டிசீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி நேஷ்னல் சிக்கிள் செல் அனீமியா எலிமினேஷன் மிஷன் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், வாட் இஸ் த அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம் ஃபார் த பாயிண்ட் வென் எர்த் இஸ் க்ளோசஸ்ட் டு சன்? சூரியனுக்கு அருகாமையில் எர்த் இருக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பெரிஹீலியான் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question. As per RBI's new policy, what is the maximum dividend commercial banks can pay out based on their net NPA ratio? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 50% தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 26th question. Which organization issues electoral bonds in India? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 27th question. As per a recent report, what percentage of India's agriculture import in 2023 comprised of vegetable oil, pulses and fruits? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 72.1% தான் கரெக்ட். Moving on to the 28th question. Which state government signed an MOU with Jackson Green for a green hydrogen project? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் ஜாக்சன் கிரீன் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். Moving on to the 29th question. What is the pre-movement regime between India and Myanmar that was recently making news? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி a pact allowing visa-free movement across the border. As per RBI's new policy, what is the maximum dividend commercial banks can pay out based on the net NPA ratios? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 50% தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question. Who is the author of recently released the book titled Why Bharat Matters? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஸ் ஜெய்சங்கர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further. What is the name of the female cheetah that recently gave birth to 3 cubs in Kuno National Park, Madhya Pradesh? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆஷா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, which 3 items from Arunachal Pradesh recently received the Geographical Indication Tag GI tag அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடிகேகீர், டிபெட்டன் கார்பெட்ஸ், வான்சோ வுட்டன் கிராஃப்ட்ஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, NATO has signed a contract to buy 1000 units of which missiles defense system? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேட்ரியோட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, which public sector space enterprise will launch India's GSAT-20 satellite aboard a SpaceX rocket later in 2024? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 45th question. Who has taken over as the new chairman of Tourism Industry Grouping Federation Association in Indian Tourism and Hospitality? அதை ஃபெய்த்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் இன் இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனித் சாத்வால் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 46th question. Which global organization recently imposed sanctions on Russia's largest diamond mining firm Alrosa by adding it to a blacklist? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரோப்பியன் யூனியன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 47th question. Which company won the highest number of oil and gas blocks in the recent open acreage licensing policy bidding round? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ONGC தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 48th question.
What is the name of the biosimilar anti-diabetic drug recently launched by Glenmark in the Indian market? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி Lirafit தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 49th question. Which state government has prohibited government office from purchasing petrol and diesel vehicles from January 1, 2024? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல் பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 50th question. Who is the current CEO of the Indian Cybercrime Coordination Center I4C? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜேஷ் குமார் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, what is the funding source of the Kochi Lakshadweep Submarine Optical Fiber Cable Project? So, Kochi Lakshadweep Submarine Optical Fiber Cable Project ஓட ஃபண்டிங் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. What is the current market share of electric cars in the Indian automobile market and what is the objective of the proposed EV policy in this context? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1.3%, striving for a comprehensive increase beyond current levels தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Who executed the laying of the undersea cable for the internet connectivity project in Lakshadweep? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ BSNL தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question. What is the primary purpose of the Olympic Consulate System in the context of 2024 Paris Olympic? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டு ஃபெசிலிட்டேட் ஆன்லைன் விசா அப்ளிகேஷன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, what is a HSBC India Purchasing Managers Index PMI of 54.9 in December signify? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ எக்ஸ்பான்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, which benchmark rate is used in determining the interest rate for the 2 tenures of SBI's recent 1 billion fund raise? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செக்யூர்டு ஓவர்நைட் ஃபைனான்சிங் ரேட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the final question. What is the projected GDP growth in India and several emerging markets in the Asian Pacific region for the year 2024 according to Fitch Ratings? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5% தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம PY ரெக்ரூட்மெண்ட் சேனலை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.